வணக்கம். நான் பார்க்க போகிறது மகேந்திரா ஜைலோ. இது செக் இன்ஜின் லைட்டு பிளிங்க் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி என்னென்னு செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்னு. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேனர் வந்து லான்ச்சி ஸ்கேனரு X4314 ப்ரோ சீரிஸு. இதில் டயக்னோஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் மகேந்திரா இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் செலெக்ஷனு, பேசஞ்சர் வெஹிக்கிள், இதில் ஜெயிலு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் E8 இன்ஜின் செலக்ட் பண்ணலாம். ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபால்ட் கோடு 1 காட்டுது. அதை நான் ரீட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இமோபிளைசர் காட்டுது. இதில் ரீட் ஃபால்ட் கோடு, இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இமோபிளைசர் கண்டிஷன் காட்டுது. கிளியர் பண்ணலாம். இமோபிளைசரில் 2 ஃபால்ட் கோட் காட்டுது. ரீட் பண்ணலாம். ECU ரிக்வெஸ்ட் டைம் அவுட்டு, ECU அக்னாலஜ்மெண்ட் டைம் அவுட்டு 2 காட்டுது. ரெண்டுமே கிளியர் பண்ணலாம். மறுபடியும் ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணலாம். இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இமோபிளைசர் கண்டிஷன் கரண்டில் இருக்குது, கிளியர் ஆகலை. இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இமோபிளைசர் கண்டிஷனும், இமோபிளைசரில் ECU ரிக்வெஸ்ட் டைம் அவுட்டும், ECU அக்னாலஜ் டைம் அவுட்டும் வந்ததுன்னா இமோபிளைசர் லாக் ஆகிருக்கு. அந்த இமோபிளைசர் லாக்கை தான் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்குறோம். நாங்கள் அதை எப்படி எடுக்கிறதுன்றது பாருங்கள். ஸ்கேனரில் ஃபுல்லாக பேக் வந்துட்டு இமோபிளைசர் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ECU அன்லாக் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பை வெஹிக்கிளில் ஜைலோ செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நிஃப் CRD இன்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு 16C39 ஓப்பன் பண்ணிட்டு எஸ் கொடுத்தோம்னா ECU அன்லாக்கு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். ECU அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டு பேஸ் 4 இமோபிளைசரில் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். இதில் ஆட்டோ ஐடிபி செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன் கம்யூனிகேஷன், இது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு எதனா தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இது கிளியர் ஃபால்ட் கோடில் உள்ள போய்ட்டு EMS டிடிஸையும் இமோ டிடிஸையும் கிளியர் பண்ணணும். ஃபுல்லாக ஒரு 3 or 4 டைம்ஸ் கிளியர் பண்ணிக்கணும்.
ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு இக்னிஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes வரைக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.